ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி நான் உங்கள் அரவிந்த். ரொம்ப நாளாவே எப்போ வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த OnePlus 9RT ஸ்மார்ட் ஃபோனை ஃபைனலி இந்தியாவில் இன்றைக்கி லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இருந்ததுக்கான மிக முக்கியமான காரணம் OnePlus 9 ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாத்தையுமே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பேக் பண்ணி ரொம்பவே கம்மியான பட்ஜெட்டுக்கு எடுத்துகிட்டு வர போகிறாங்க. அதுவும் அண்டர் 40K ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வர போகிறாங்க அப்படின்ற மாதிரியான டாக்ஸ்லாம் இருந்ததுனால தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான எக்ஸ்பெக்டேஷன் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. பட் இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் அந்த எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கா. இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது எல்லாத்தையும் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நண்பா, வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த OnePlus 9RT ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நாமளுமே பல மாதங்களாக பல வீடியோஸ் பார்த்துட்டோம். கிட்டத்தட்ட 4 மாதம் செப்டம்பர் மாதத்தில் ஸ்டார்ட் பண்ணது. இப்போ ஜனவரி மாதம் தான் இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம நிறைய வீடியோ பார்த்துட்டோம். ஸோ அதனால் டிசைன்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். OnePlus 9 என்ன மாதிரியான டிசைனில் கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரியான பேக் சைட் டிசைனில் தான் இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனும் கொண்டு வந்திருக்காங்க. பட் குவாலிட்டியில் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும். OnePlus 9 அப்படின்றது அது ஹையர் ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட். பட் இந்த OnePlus 9RT நம்ம கொஞ்சம் கம்மியான ப்ரைஸ் செக்மெண்ட் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்றதுனால பில்டு குவாலிட்டியில் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும். அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. பட் லுக் வைஸ் பார்க்குறதுக்கு OnePlus 9 ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியான லுக்கில் தான் இந்த OnePlus 9RT ஸ்மார்ட் ஃபோனுமே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கலர் ஆப்ஷன் பார்க்கும்போது மொத்தம் 2 கலர் ஆப்ஷன் இருக்குது. பிளாக் அண்ட் சில்வர் அப்படின்ற 2 கலர் ஆப்ஷன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. வெயிட் அண்ட் திக்னஸ்னு பார்க்கும்போது 198.5 கிராம்ஸ்க்கான வெயிட், 8.29 mm திக்னஸோட இந்த OnePlus 9RT அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோனை இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் டிசைன் லுக் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. குவாலிட்டியில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது கண்டிப்பாக நம்ம கையில் எடுத்து யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். பட் கண்டிப்பாக OnePlus கிட்டே இருந்து ஓரளவுக்கு ஒரு நல்ல குவாலிட்டி நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்ததாக ஸ்பெக்ஷீட்னு பார்க்கும்போது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி எக்கச்சக்கமான வீடியோஸில் நம்ம பார்த்துட்டோம். இருந்தாலும் புதுசாக பார்க்கக்கூடியவங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன ஸ்பெக்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லியே ஆகணும். அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபஸ்ட்டு டிஸ்பிளேன்னு எடுத்துக்கிட்டோம்னா 6.62 இன்ச்சஸில் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான சாம்சங் E4 AMOLED பேனலுக்கான டிஸ்பிளேவை தான் இந்த OnePlus 9RT ஸ்மார்ட் ஃபோனில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது கூட ரெஃப்ரெஷ் ரேட் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்க்கான சப்போர்ட் இருக்குது. 600 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட் இருக்குது. 1300 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ்க்கான வேல்யூ, HDR10+க்கான சப்போர்ட் அப்படின்ற மாதிரியான எல்லாமே இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன்லையும் நம்ம கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இந்த டிஸ்பிளே ஃபீச்சர்ஸ்லாம் OnePlus 9ல இருக்கக்கூடிய அதே ஃபீச்சர்ஸ் தான். பட் என்ன OnePlus 9ல நமக்கு கார்னிங் கோரில்லா கிளாஸ் 6க்கான ப்ரொடெக்ஷன் கொடுத்துருந்தாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கார்னிங் கோரில்லா கிளாஸ் அப்படின்றத மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன கிரேட் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணல. மற்றபடி பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது ஆஸ் யூஷுவல் 4500 mAh பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 65 வாட்ஸ்க்கான T-Warp சார்ஜரோட தான் இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் ஆஸ் யூஷுவல் OnePlus 9ல கொடுத்தது அதே Snapdragon 888க்கான ஒரு சிப்செட்டை தான் இங்கேயுமே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் Snapdragon 888ஓட OnePlus 9 நமக்கு 55,000க்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை ரொம்பவே கம்மியான பட்ஜெட்டுக்கு இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இந்த Snapdragon 888 சிப்செட்டை பற்றி புதுசாக சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஒரு பீக்கான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான். இதில் LPDDR5க்கான ரேம் டைப், UFS 3.1க்கான ஸ்டோரேஜ் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. 5G பேண்டுன்னு பார்க்கும்போது 8 5G பேண்டுக்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் Snapdragon 888 அப்படின்னும் போது கண்டிப்பாக நிறைய பேர் ஹீட்டிங் இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஹீட்டிங்கை கம்மி பண்ணுறதுக்காக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கம்பெனிஸுடைய ஸ்பேஸ் கூலிங் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. லார்ஜர் ஹீட் ஸ்கின்னோட இந்த ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பெரிய லெவலில் ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்காது. ஹீட்டை டிசிபேட் பண்ணிட்டு ஒரு பெட்டர் இம்ப்ரூவ்டு பர்ஃபார்மன்ஸாக நமக்கு இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் Snapdragon 888 கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஒரு பீக்கான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். பட் அட் த சேம் டைம் ஹீட்டிங் இஷ்யூஸ் இந்த சிப்செட்டில் இருக்குது. OnePlus 9 சீரிஸில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ அதை இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கம்மி பண்ணாங்க அப்படின்னா நல்லா தான் இருக்கும். பட் எந்த அளவுக்கு ஹீட்டிங் இஷ்யூஸ் கம்மியாக இருக்க போகுது அப்படின்றத கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதனால் அதையுமே நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். அடுத்து கேமரா டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தோம்னா இங்கே தான் OnePlus 9ல இருந்து ஒரு சின்ன டவுன் கிரேட் இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி OnePlus 9 நமக்கு Hasselbladeோட பார்ட்னர்ஷிப் பண்ணி அந்த ஒரு கேமரா எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. பட் இங்கே Hasselbladeோட பார்ட்னர்ஷிப் கிடையாது. நார்மல் கேமராலாம் எடுத்து வந்திருக்காங்க. கேமராவுடைய செட்டப்னு பார்க்கும்போது 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா, f1.8க்கான அப்பேச்சர் வேல்யூட சோனியுடைய IMX766 அப்படின்ற இந்த ஒரு சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சென்சாரில் நமக்கு OIS ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது போக செகண்டரி கேமரான்னு பார்க்கும்போது 16 மெகாபிக்சலுக்கான அல்ட்ராவைட்
சென்சார் f2.2க்கான அப்பேச்சர் வெளியிட கொடுத்துருக்காங்க. இதில் மேக்ஸிமம் 123 டிகிரிக்கான ஃபீல்ட் ஆஃப் வியூவோட ஆங்கிள் ஷாட்ஸ் எடுத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கடைசியாக 2 மெகா பிக்சலுக்கான ஒரு மேக்ரோ சென்சார் ஆஸ் யூஷுவல் எல்லா ஸ்மார்ட் ஃபோனும் கொடுக்குற மாதிரி இவங்களுமே கொடுத்துருக்காங்க. அதுவே செல்ஃபி கேமராவுக்கு வந்தோம்னா இங்கே 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா f2.4க்கான அப்பேச்சர் வெளியிட கொடுத்துருக்காங்க. இதில் சோனியுடைய IMX471 அப்படின்ற ஒரு சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் OnePlus உடைய எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லையும் கொடுக்குற மாதிரி அதே 16 மெகா பிக்சல் அதே சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. OnePlus 9லையும் இதே சென்சார் தான் இருக்கு. அதுவே ரியல் கேமரான்னு வரும்போது இங்கே தான் OnePlus 9ல இருந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு சின்ன டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க. அங்கே 50 மெகா பிக்சல் அல்ட்ராவைட் கொடுத்துருந்தாங்க, இங்கே 16 மெகா பிக்சல் அல்ட்ராவைட். அதே மாதிரி அங்கே நம்மளால மேக்ஸிமம் 8Kல வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். பட் ஆனால் இந்த OnePlus 9RTல நம்மளால மேக்ஸிமம் 4Kல தான் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் கேமரா சென்ட்ரிக்காக இருக்கக்கூடிய வித்தியாசம். மற்றபடி இங்கே நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. டெடிகேட்டட் SD கார்டுக்கான ஸ்லாட் கிடையாது, 3.5mm ஆடியோ ஜே கிடையாது, டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட் இருக்கு. Android 11 மேலே Oxygen OS 11 அப்படின்ற ஸ்கின்னோட தான் இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் நம்ம கொண்டு வந்திருக்காங்க. பட் Oxygen OS 11 இருந்தாலும் இது கலர் OSோட எம்ப்ரீட் பண்ண ஒரு OS தான். அதனால கலர் OSல இருக்கக்கூடிய அந்த ஃபீச்சர்ஸும் ஒரு சில ஃபீச்சர்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு இன்க்ளூட் ஆகி தான் இருக்கும். ஸோ அதனால பியூர் Oxygen OS இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கிடையாது அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஃபைனலி இந்த OnePlus 9RT ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸ் செக்மெண்ட் என்ன ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ரெண்டு வேரியன்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதில் பேஸ் வேரியன்ட் 8+128GB வேரியன்ட். இந்த வேரியன்ட் 42,999 43,000 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது போக 12+256GB வேரியன்ட் 47,000 அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இங்கே ஏனோ தெரியல இந்த 8+256GB இந்த வேரியண்ட்டை கொடுக்கவே இல்லை. இப்போ யாருக்காவது 8GB ரேம் போதும் பட் 256GB இன்டர்னல் வேணும் அப்படின்னு பட்சத்தில் இங்கே இது கிடையாது. டேரெக்டாக 12GB 256GB வேரியன்ட் தான் போய் ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்றது தெரியல. ஸோ அந்த 8GB 256GB வேரியன்ட் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட் பார்க்கும்போது இதுவுமே இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு கொஞ்சம் ஓவர் ப்ரைசிங்காக தான் தோணுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி OnePlus 9RT ஸ்மார்ட் ஃபோன் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ரைசிங்னு பார்க்கும்போது அண்டர் 40K ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வரும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே எதிர்பார்த்தோம். பட் ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அபோவ் 40K அதுவும் 43,000 அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய இந்த ப்ரைஸ் செக்மெண்ட் எல்லாருக்கும் கொஞ்சம் டிசப்பாயிண்டடான ஒரு ப்ரைஸ் செக்மெண்ட் தான் இருக்கும். அண்ட் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வர்த்தா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக OnePlus ஃபேன்ஸுக்கு OnePlus 9 ஸ்மார்ட் ஃபோன் என்னால் வாங்க முடியாது. OnePlus 9 ஸ்மார்ட் ஃபோன் கொஞ்சம் அதிகமான ப்ரைஸ் செக்மெண்ட் இருக்குது, அபோவ் 50K ப்ரைஸ் செக்மெண்ட் போகுது. ஸோ அதனால் எனக்கு இந்த 40K 43K இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் எனக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இதுதான் ஓகே அப்படின்னு சொல்லக்கூடியவங்க OnePlus கிட்ட இருந்து இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனை கன்சிடர் பண்ணலாம். ஈவன் OnePlus 9ல இருக்கக்கூடிய நிறைய ஃபீச்சர்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் நம்ம கொடுத்துருக்காங்க. என்ன கேமரா மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தான் கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாம் OnePlus 9ல இருக்கக்கூடிய அதே ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அந்த ஃபீச்சரோட கொஞ்சம் கம்மியான ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு எனக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னு கேட்கக்கூடியவங்க இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனை கன்சிடர் பண்ணலாம். அதே சமயம் நீங்கள் 8+128GB வேரியன்ட் வாங்க போறீங்க அப்படின்னு பட்சத்தில் மட்டும் இந்த OnePlus 9RTக்கு போகலாம். இல்லை உங்களுக்கு 256GB வேரியன்ட் வேணும், அதனால நான் 12GB ரேம் வேரியன்ட்டுக்கு போகிறேன் அப்படின்னு பட்சத்தில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா OnePlus 9 அந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ மார்க்கெட்டில் நமக்கு 55,000 அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு தான் செல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் எக்ஸ்ட்ராவா 5,000 கூப்பன் ஆஃபர் அந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு அவைலபிளாக இருக்கு. அதை அப்ளை பண்ணீங்க அப்படின்னு பட்சத்தில் 49,999 அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு OnePlus 9 ஸ்மார்ட் ஃபோனை இப்போ உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ 47,999 அப்படின்ற பிரைசிங்க்கு இந்த OnePlus 9RTயோட 12+256GB வேரியன்ட்டை நீங்கள் வாங்குறதுக்கு பதில் OnePlus 9 ஸ்மார்ட் ஃபோன் இன்னும் ஒரு 2,000 rupees எக்ஸ்ட்ரா பே பண்ணீங்கன்னா போதும். இதே 12+256GB வேரியன்ட் 49,999 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இப்போ மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கு. அதனால அந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு 50,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு 12+256GB வேரியன்ட் நீங்கள் வாங்க போறீங்க அப்படின்னு பட்சத்தில் OnePlus 9RTக்கு பதில் OnePlus 9 ஸ்மார்ட் ஃபோன் இப்போ வாங்குறது பெட்டரான சாய்ஸாக இருக்கும். பட் இது இப்போ மட்டும் தான். ஏன்னா இந்த OnePlus 9 ஸ்மார்ட் ஃபோனுக்கான இந்த கூப்பன் ஆஃபர் இன்னும் எவ்வளவு நாளுக்கு இருக்கும் அப்படின்றது தெரியல. ஏன்னா OnePlus 9RT லான்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது கூடிய சீக்கிரம் அந்த கூப்பன் ஆஃபரை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால யாராவது இப்போ OnePlus 9RT ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்ற ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னு பட்சத்தில் OnePlus 9 ஸ்மார்ட் ஃபோனையும் கன்சிடர் பண்ணுங்க. அந்த கூப்பன் ஆஃபர் அப்ளை பண்ணி உங்களால் வாங்க முடியுது அப்படின்னு பட்சத்தில் OnePlus 9க்கு போகிறது பெட்டரான சாய்ஸாக இருக்கும். இந்த OnePlus 9RT எனக்கு அந்த அளவுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பிரைஸ் செக்மெண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. பட் ஸ்பெக்ஸ் வைஸ் ஓகே, ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணிருக்கக்கூடிய அந்த பிரைஸ் செக்மெண்ட் எனக்கு கொஞ்சம் ஓவர் பிரைசிங்காக இருக்கு. இன்னும் கொஞ்சம் கம்மியான பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த OnePlus 9RT ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட்டில் ஒரு பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோனாக இருந்திருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. மற்றபடி நம்மளை ஒரு 4 மந்த்தாக வெயிட் பண்ண வச்சு இப்போ லான்ச் ஆகிருக்கக்கூடிய இந்த OnePlus 9RT ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெக்ஸ் அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ லான்ச் பண்ணிருக்கக்கூடிய இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டை பற்றினா உங்களுடைய கருத்துக்கள் என்ன, உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி இந்த வீடியோ இவ்வளோ தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னா நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.